வாழ்க நலத்துடன் இன்னைக்கு வந்து டே 18 எனக்கு இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, இளநீ வந்து குடிச்சேங்க. ஸோ தேங்காய் அந்த இதோட இளநீ தண்ணி குடிச்சேங்க. நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பச்சைப்பயிறு தோசையும், 2 உளுந்து வடையும் சுட்டேங்க. இந்த உளுந்து வடை வந்து வீட்ல வந்து சுட்டதுங்க. கருப்பு உளுந்துங்க. இந்த கருப்பு உளுந்துல வந்து ஒரு 2வது தடவ இத சுடுறேங்க இந்த கருப்பு உளுந்துல. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, செம்ம அட்டகாசமா இருக்குங்க. நாங்க நார்மலா வந்து வெள்ள உளுந்துல சுடுறத விட கருப்பு உளுந்துல சுட்டு பாருங்களேன். அவ்வளோ அட்டகாசமா நல்லா கிரிஸ்பியாவும் வருங்க. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். தொட்டுக்க வந்து சிம்பிளா தேங்காய் சட்னியோட முடிச்சுட்டேங்க. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கறி போட்டு வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சுட்டேங்க. ஸோ, அதில நெறைய காய்கறி போட்டனால நான் பெருசா எதுவும் காய் எதுவும் வைக்கலங்க. தயிர் பச்சடியோட முடிச்சுட்டேன். ஸோ, நெறைய பேர் கேட்குறீங்க, நீங்க ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டீங்களான்னு. கண்டிப்பா நான் எல்லா ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேங்க. மெயினா வந்து சாப்பிடுறது வந்து கடல முட்டை, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, உப்புக்கல்ல வந்து இந்த மாரி வந்து வாங்கி வச்சுக்குவேங்க. ஸோ, அப்பப்போ வாயில வந்து நான் போட்டுக்குவேன். சாப்பாடுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை நல்லா பொடி தோசைய போட்டு தேங்காய் சட்னி வச்சு வச்சுக்கிட்டேங்க. என்னடா பார்க்காதீங்க ஃபுல்லா நெறைய தோசையா இருக்குன்னு, பசங்களுக்கும் சேர்த்து அப்படியே நான் ஊட்டி விட்டுருவேங்க. இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.